தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுதும் நன்மைகளின் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே எங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது தாழ்மையான உள்ளத்தையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த மனதையும். அதை தான் இன்றைய நாளில் நற்செய்திகளும் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன. ஆகவே எங்களுடைய தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நாடுவது மாத்திரமன்றி, நாங்கள் எளியவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனதையும் கூட ஆண்டவரிடத்தில் இன்றைய நாளில் ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும் அனைவருக்காகவும் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அதே நேரத்தில் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். இறந்த ஆத்துமாக்களையும் நினைத்து கொண்டு அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே விசேஷமாக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே எங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்பாராக. பிரியமான சகோதரர்களே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பேல் கடவுளாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்கள் வாயில் இராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறையினருக்கும் ஆட்சி செய்வார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவுற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Hallelujah, 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 hallelujah,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கின்றவர்களை பெரிதாக எண்ணுகின்ற உலகமாக இருக்கிறது. அப்படி என்றால், யார் பணக்காரர்களோ அவர்கள் சமுதாயத்தில் பெரியவர்கள், சமுதாயத்தில் முக்கியமானவர்கள், சமுதாயத்திலே அவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகின்ற சில மதிப்புகள் மரியாதைகள் எல்லாம் மேலோங்கி இருக்கிறது. சில இடங்களிலே அழகானவர்களை உலகம் அங்கீகரிக்கிறது. அவர்களுக்கு மிகுதியான ஒரு இடத்தை இந்த உலகம் கொடுக்கிறது. சிலர் சொத்துகளோடு சொத்து பத்துகளோடு இருக்கின்றவர்களை எல்லாம் பெரியவர்களாக கருதுகிறது. அல்லது பெரிய பெரிய பதவிகளில் இருக்கின்றவர்களை எல்லாம், பிரியமான பிள்ளைகளே, அவர்கள்தான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்தவர்கள் என்று, சிறந்த குடிமக்கள் என்று இந்த உலகம் கருதுகிறது. இது உலகினுடைய போக்காக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற எங்களுக்கு இந்த உலகம் தாய் நாடு அல்ல. இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானதும் அல்ல. சில நேரம் உலகத்தில் வாழ்கின்றவர்கள் அல்லது உலகத்தை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்கள் எல்லாம் சில நேரம் யோசிக்கலாம், இதுதான் எங்களுக்கு முடிவு அல்லது இதுதான் கடைசியாக நாங்கள் இருக்கிற ஒரு இடம் என்று சொல்லி கருதலாம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற எங்களுக்கு நிச்சயமாக இது உலகல்ல. அதனால்தான் இன்றைய நாளிலே செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் செப்பனியா அழகாக சொல்கின்ற ஒரு விடயம். அவர் சொல்கிறார், எளியவரே, ஆண்டவரின் கட்டளை கடைப்பிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரின் சினத்தின் நாள் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரே, உங்கள் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பேரில் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அவர் சொல்கின்றார். எனக்கு பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொன்ன விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானி எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர்? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஞானிகளை அல்லது பெரியவர்கள் என்று கருதப்படுகின்றவர், பணக்காரர் என்று கருதப்படுகின்றவர்கள், அல்லது செல்வ மிக்கர் என்று கருதப்படுகின்றவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் என்று கணிக்கப்படுகின்றவர்களை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவர்களை ஆண்டவர் எடுக்கின்றார்.
அதனால்தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் சொல்கின்ற ஒரு காரியம், ஏழையாயிருக்கிறவர்களை நீங்கள் தான் பேறு பெற்றவர்கள். அப்படி என்றால் இந்த 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 இடத்திலே ஒரு சில சிந்தனைகள் எங்களுக்கு தோன்றும், எண்ணங்கள் எங்களுக்கு தோன்றும். அப்படி என்றால் நாங்கள் பணக்காரர்களாக இருப்பது குற்றமா? உயர்ந்த நிலையில் இருப்பது குற்றமா? சமுதாயத்தில் உயர்ந்திருப்பது குற்றமா? அது அது ஒரு பாவமா என்ற கேள்வி எங்களுக்குள் எழலாம். எனக்கு அருமையானவர்களே, கட்டாயமாக பாவங்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைத்து நன்மைகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவருக்கு விருப்பம். ஏனென்றால் எங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய குழந்தைகள் வறுமையில் வாடுவதை, உங்களுடைய குழந்தைகள் பிச்சை எடுப்பதை பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக பிடிக்காது. யாராவது நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல பிச்சை எடுக்கிறது என்னுடைய பெரிய மக, இந்த இடத்தில் பிச்சை எடுக்கிறது என்னுடைய சின்ன மக என்று சொல்லி அறிமுகப்படுத்த உங்களுக்கு விருப்பமா? அல்லது ஏழ்மையில் இருக்கின்றவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்களே, இவங்க தான் என் பிள்ளைகள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவீங்களா? இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை, எங்கள் பிள்ளைகள் வறுமையில் இருப்பதை பார்ப்பதற்கு நாங்கள் விருப்பம் இல்லாதவர்கள். அப்படி என்றால் எங்களை படைத்த ஆண்டவருக்கும் நாங்கள் வறுமையாக இருப்பது, கஷ்டப்படுவது விருப்பம் இல்லாத காரியம். அவருக்கு விருப்பம் நாங்கள் செல்வ செழிப்போடும், நாங்கள் எல்லா வசதி வாய்ப்புகளோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதை பார்க்கத்தான் என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவருக்கு விருப்பம். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்ல விளைகிறது என்னவென்றால், இந்த உலக சொத்துக்கள், உலக விஷயங்களை எல்லாம் கொண்டு எப்படி பிறருக்கு நாங்கள் பணிவிடை செய்கின்றோமோ, அந்த பணிவிடையின் பிற்பாடு தான் நாங்கள் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். மாறாக எங்களிடம் பணம் இருப்பதினால் பேறு பெற்றவர்களாக மாற மாட்டோம். எங்களுக்கு சொத்து பத்து இருப்பதினாலே நாங்கள் பேறு பெற்றவர்களாக மாற மாட்டோம். நாங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதினாலே நாங்கள் பேறு பெற்றவர்களாக ஆகிவிட மாட்டோம். நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? பிறருக்கு என்ன நன்மையை செய்கின்றோம்? நாங்கள் ஒரு நாள் இறப்போம். அந்த இறப்புக்கு வருகிற பொழுது பிறர் எங்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள், எங்களுடைய வாழ்க்கையை பற்றி பிறர் என்ன கதைக்கின்றார்கள் என்பதில்தான் பிரியமான பிள்ளைகளே எங்களுடைய மறுவாழ்வு அடங்கியிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறார், ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. எனக்கு அருமையானவர்களே, விண்ணரசு என்று நான் சொன்னேன், இந்த உலகம் எங்களுடைய தாய்நாடு அல்ல, விண்ணகம் எங்கள் தாய்நாடு. ஆகவே விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்வது யாருக்கு? செல்வம் செழித்த உங்களுக்கு விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பதவியில் இருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர்கள், விண்ணரசு உங்களுக்கு உரிமை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சொத்து பத்தோடு இருக்கிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுக்கு உரிமையானது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்கிறார், ஏழையரின் உள்ளத்தோடு இருக்கின்ற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏழையின் உள்ளத்தோரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்படி என்றால் என்ன? ஏழையின் உள்ளத்தோர் என்றால் நாங்கள் ஏழையாக மாறுவதல்ல பிரியமான பிள்ளைகளே. ஒரு ஏழையினுடைய உள்ளம் பணம் படைத்த எங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த எண்ணம், மற்றவர்களை பார்த்து கீழ்த்தரமாக நினைக்காத அந்த எண்ணம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாத அந்த எண்ணம், மற்றவர்களை கீழே தள்ள நினைக்காத ஒரு எண்ணம், மற்றவர்களையும் வாழ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த எண்ணம் எங்களுக்குள் இருக்கிறதா என்ற அந்த 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 விஷயம்தான் பிரியமான பிள்ளைகளை எங்களை உயர்த்தப் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அடுத்ததாக பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், துயரொரு ஒரு பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார் என்றால், பிரியமான பிள்ளைகளை சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நினைத்து, கவலைகளை நினைத்து, துன்பங்களை நினைத்து நாங்கள் உடைந்து போகின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தால் நீ கவலைப்படாதே. ஏனென்றால் இது நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நீ பெறப்போகின்ற வாழ்க்கையில் ஆறுதல் அடைவீர். ஆகவே ஆண்டவருக்குடைய பண்புகளை நாங்கள் பெற்றால், ஒரு கிறிஸ்தவ பண்புகளை பெற்றார், ஒரு கிறிஸ்தவனுக்குரிய பண்புகளை பெற்றால் மாத்திரமே அந்த கிறிஸ்து எங்களுக்காக வைத்திருக்கிற விண்ணக அரசினுள் நாங்கள் நுழைய முடியும். அப்படி இல்லை என்றால் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அந்த வாழ்வை இழந்து விடுவோம். அடுத்ததாக எங்களுடைய துன்பங்கள் கிறிஸ்துவுக்காக சில நேரம் நாங்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது, அல்லது நாங்கள் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது இந்த உலகம் பழிக்கும்,
இந்த உலகம் எங்களை இகழ்ந்து எங்களை ஆண்டவருக்காக நாங்கள் இருக்கிறதை பொருட்டு எங்களை துன்புறுத்தும். அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இகழ்ந்து உங்களை துன்புறுத்தும் போது நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், பேருவகை கொள்ளுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணரசில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு, அதாவது ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போகிற கைமாறு இரட்டிப்பாக மாறப்போகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளில் இப்படிப்பட்ட வரத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதாவது ஒரு ஏழையின் உள்ளம், நான் எப்படி தான் பணம் படைத்தவனாக இருந்தாலும், என்னிடம் செல்வம் இருந்தாலும், ஒரு ஏழையின் உள்ளம் எனக்கும் தாரும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், என்ன பிரச்சனை வந்தாலும், சிக்கல்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு போகாத ஒரு எண்ணம் எனக்கும் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அப்பொழுதுதான் எனக்கு அறிவானவர்களே, இந்த 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 உலகம் வலுவற்றது என்று எண்ணுகின்ற இந்த உலகம் ஒரு பொருட்டாக கருதாத என்னையும் கூட ஆண்டவர் அழைத்து எங்களையும் உயர்த்தி மகிழ்வார். ஆகவே இன்றைய நாள் இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். விசேட விதமாக நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்சம் காலத்திலே நாங்கள் அனைவரும் நிரந்தரமாக இந்த உலகத்தை பற்றி கொண்டு வாழப்போவதில்லை. இந்த நாளில் நாங்கள் சொத்து சேர்க்கின்றோம், வாகனங்கள் சேர்க்கின்றோம், நாங்கள் பெரிய பெரிய கனவுகள் காண்கின்றோம். எல்லாம் நல்லதுதான், வாழும் பொழுது சந்தோஷமாக வாழணும். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. நாங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை அடைவோம். அப்பொழுது அடையும் பொழுது ஆண்டவர் சில கேள்விகளை எங்கள் மீது தொடுப்பார். என்ன கேள்வி என்றால், எத்தனை முறை நீ இந்த பாதையில் வாகனம் செலுத்தினீர் என்று ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படி செலுத்துகின்ற பொழுது எத்தனை பேருக்கு உன்னுடைய வாகனத்தில் இடம் கொடுத்தீர் என்று கேட்கப் போகிறார். எவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்தீர் என்று ஆண்டவர் கேட்கப் போவதில்லை. உனக்கு கொடுத்த செல்வ செழிப்போடு வாழ்கின்ற அந்த நாட்களில் எத்தனை பேருக்கு நீ உதவினீர் என்று தான் ஆண்டவர் கேட்கப் போகிறார். உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் கொடுத்தேன், இந்த சந்தர்ப்பங்களில் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தீர் என்று ஆண்டவர் கேட்கப் போவதில்லை. மாறாக ஆண்டவர் கேட்க போகிறது, உனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களில் எனக்கு எத்தனை நேரங்களை எனக்காக நீ ஒதுக்கினீர், ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க, ஆண்டவருக்காக வாழ்க்கை கொடுக்க எத்தனை நாட்களை நீ ஒதுக்கினீர் என்று ஆண்டவர் கேட்கப் போகிறார். அப்படி கேட்கும் பொழுது மனதைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறோமா? ஆமாண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையிலே நான் இந்த காரியத்தை உனக்காக நான் செய்தேன், இப்படிப்பட்ட விஷயங்களை உனக்காக நான் செய்தேன், நீர் என்னிடம் அனுப்பி அந்த ஏழைகளுக்கு நான் இப்படி செய்தேன், நான் அந்த எளியவர்களுக்கு என்னால் முடிந்த இந்த உதவிகள் நான் செய்தேன் என்று கூறுகின்ற ஒரு மனமும் ஒரு தைரியமும், அப்படி ஆண்டவரை பார்த்து சிரித்து கொண்டு பதிலளிக்கின்ற அந்த ஆற்றலோடும் நாங்கள் ஆண்டவரை சந்தித்தோம் என்று சொன்னால் நாங்கள் தான் பேறு பெற்றவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்று நாங்கள் ஆண்டவரிடத்தில் செல்வதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன்.
இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று மொழிந்த எம் இறைவா, எம் திரு அவையின் அனைத்தும் வெறும் நிறுவனங்களாக அல்லாமல் உன் அன்பு பணியினை அகில உலகின் எல்லா மாந்தர்க்கும் வேறுபாடின்றி பணியாற்றிடவும் துணை புரியவும் உதவிக்கரமாக நின்று செயல்பட தேவையான எளிய மனதினை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயருருவோர் பேறு பெற்றோர் என்று கூறிய எம் இறைவா, இன்று அகில உலகில் வல்லரசு நாடுகள் தங்கள் முதலாளித்துவ சர்வாதிகாரத்தை ஏழை நாடுகள் வளரும் நாடுகள் மீது தங்கள் ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்தாமல் அவர்களின் எல்லா நல்ல திட்டங்களிலும் முன்னேற்றங்களிலும் துணையாளராக இருந்து அவர்களின் நல்வாழ்வு சிறந்து விளங்கிட உம் வார்த்தையை வாழ்வாகிட தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இக்காலச் சூழலில் இரக்கம் தூய்மை உள்ளம் படைத்தோர், நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் இவர்கள் அனைவரும் உம் பொருட்டு துன்புறுத்தப்படும் போது உமது இரக்க பார்வை அவர்கள் மீது பொழியட்டும். அடிமைத்தனத்திலிருந்து அன்று எம் முன்னோரை மீட்டவரே, இன்று உம்மை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து மக்களையும் இடிந்து போன எம் வாழ்வை உமது பேராற்றலால் வென்றெடுக்க தேவையான உமது இரக்கத்தை எம்மீது பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வெர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்னும் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகில் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது உமது பதிலாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களில் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். கடவுளை நம் அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவருடைய அமைதி பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு பாதுகாத்து. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உனை தேடி என் கண்கள் அலைபாயுதே, உயிர் உனக்காக என் நெஞ்சில் உருவாகுதே. ஒரு புதுராகமே சுகராகமே, உயிரோவியம் என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் அறியாத சிறு பிள்ளை எனையாளவா, என் உயிராகவா, உயிர் மூச்சாகவா. பிரியாமல் மறையாமல் என்னோடு வா, என் நிழலாகவா, என்னை நீங்காமல் வா. உன்னை காணும் நேரம் போதும் துணிந்தாடும் சோகம் யாவும் உயிர்
உயிரே உறவே நீ வா வா. உயிரோவியம் என்னை உணராக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. உயிரோவியம் என்னை உணராக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூற்று பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லாத மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசி நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. வாழ்நிலை ஊட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவன் மடிமேலே. மனம் தேற்றுவார், பலமூற்றுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும். இத்திருப்பலிக்கு அனுசரணை வழங்கியோர்: இறைவனின் இல்லத்தில் 40வது நாள் நினைவஞ்சலி. முத்து மகதலமரி ஆகிய எமது அன்பு தாயாரின் விண்ணக வாழ்வின் 40வது நாளை நினைவு கூர்கின்றோம். அவர் விண்ணக திருக்கூட்டத்தோடு இணையவும், இறைவனின் சந்நிதியில் பேரின்பமும் நித்திய இளைப்பாற்றியும் அடைய வரம் வேண்டி மன்றாடும். பிள்ளைகள்: கிளரேசியன் சபையை சார்ந்த அருட்தந்தை ஆண்டனி பெர்னாண்டோ, கிரேஸ் வசந்தா, சிகந்தி நீர்மலி, பிரான்சிஸ், அருள் ஜோதி, தாமஸ். மருமகன்கள் சிசில்,
ஸ்டான்லி குமார் காட்சன். மருமகள்கள் திஸ்னா, தேவிகா மற்றும் பேரப்பிள்ளைகள்.